ஹலோ உறவுகளே, நம்ம ஊட்டி ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். ஃபஸ்ட் டைமாக மோட்டோ விளாகில் வந்து இறங்கியிருக்கு. பார்ப்போம் என்னெல்லாம் கூத்து இருக்குன்னு. ஃபஸ்ட்டு விளாக் இன்னும் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், லைஃப்பில் ஒருத்தவங்கிட்ட பேசுகிறீங்கன்னா உண்மையாக இருங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா லாரிக்காரன் அடிச்சிருப்போம். யார் தப்போது? காருக்காரங்க கொஞ்சம் பார்த்து மெதுவாக போங்க. நான் கண்டென்ட்டுக்காக நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை, அது மட்டும்தான். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழி சாப்பாடுக்கு கூட இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. கஷ்டப்படுறவங்களுக்காட்டும் ஹெல்ப் பண்ணுவோம், அந்த புண்ணியமாட்டம் நமக்கு கிடைக்கட்டும்ல. நம்ம இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லலைல்ல, ஊட்டி போகிறேன். ஊட்டிக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன், ஒரு 4-5 வாட்டி. எப்போயுமே லைஃப்பில் ஒரு பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஊட்டி தான். ஏன்னு தெரியல, ஊட்டி நான் ஃபஸ்ட்டு டைமு ஊட்டிக்கு தான் இருக்குல்ல டூருன்னு சொல்லி போனேன். அது காரில் போனேன். அதனால அந்த ஊர் தான் எனக்கு வந்து பிடிச்ச ஊராகவே மாறி போச்சு. பேசலாம், இன்னும் நிறைய பேசலாம். முடிஞ்ச அளவு ஸ்லோவாக போங்க, எதுக்கு ஸ்பீடாக போகிறீங்க? இப்போ என்ன பண்ணுங்க? ஐயோ இங்கே பாருங்க, ஓமினியோட நிலைமை. டிவைடர் மேலே ஏறிட்டு போயிருக்கு ஓமினி. முடிஞ்ச அளவு பார்த்து ஓட்டுங்க. என்னோட ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் இது தான் பார்க்குறேன். ஸ்பீடாக மட்டும் போகாதீங்க, மெதுவாக போங்க. மங்கி குட்டி, என்கிட்ட ஒரே ஒரு பேட்ரி தான் வேறு இருக்குது. அதை வச்சு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஊட்டி வரைக்கும் வேறு போகணும்ல, அதனால் அங்கங்கே கொஞ்சம் கிளிப்பு போடுறேன். ஓகேவா? இந்த ஒரு விளாக் மட்டும் இப்படி இருக்கும். அடுத்த விளாகில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படியாட்டும் இன்னொரு பேட்ரி வாங்கிட்டு போகலாம். மடிக்கேரிக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. மடிக்கேரியை தாண்டிட்டோம், மடிக்கேரியை தாண்டி வந்துட்டோம். மடிக்கேரினா கூர்கை தாண்டி வந்துட்டோம். கூர்கை ஏன் வீடியோ எடுக்கலன்னா நிறையா மெமரிஸ் இருக்குது, அதனால் வீடியோ எடுக்கலாம். வரமாச்சிருக்கோம். லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு மெமரிஸ் இருக்கும், மறக்கவே முடியாத மெமரிஸ். அந்த மாதிரி இது ஒரு மெமரிஸ். அதனால தான் மடிக்கேரியை வீடியோ எடுக்கலாம். இப்போது மடிக்கேரியை தாண்டி மைசூர் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ரோட்டில் ஒஸ்ட்டு பண்ணுறது இந்த காருக்காரங்க மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரோட்டில் நிறைய தடவை போயிருக்கேன். காருக்காரங்க மட்டும் கண்ணா பின்னான்னு வருவாங்க இந்த ரோட்டில். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்து வாங்க. மடிக்கேரி இப்போ கிளைமேட் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. மிஸ்டெல்லாம் இருக்குமான்னு தெரியலை, ஆனால் மார்னிங் டைம் எதுவும் இருக்கலாம். மற்றபடி மடிக்கேரி நல்லாயிருக்கும். பார்த்து கவனம் வந்துட்டு கவனமாக போங்க. இதுக்கப்புறம் பார்க்குறேன், முன்னாடி ஏதாட்டும்
டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்தேன்னா கோப்ரோ ஆன் பண்ணுறேன், இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? இந்த காடு கொஞ்சம் டேஞ்சரான காடு. இந்த சைட்லன்னா மடிக்கேரி டு மைசூர் ரோட்டில் உள்ள காடு. இது நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து குசாநகரம் 9 கிலோமீட்டர், ஆனை க்ராஸ் பண்ணுற ஏரியா அப்படின்னு நிறையா இருக்குது. இங்கே சிரத்தை கூட பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. இதோட ரோடு வந்து ஹில்ஸ் ரோடு வந்து முடியுது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டு தான் ரோடு. மைசூர் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. நாங்கள் ஹில்ஸ்லேயே இருக்கிறனால எங்களுக்கு வந்து ஹில்ஸ் ரோடை கண்டாவே இப்படி தான் இருக்கும். அதனால் வாட்டா மெடிக்கல் மிராக்கலியே. இதோட ஹில் ஸ்டேஷன் முடிஞ்சு. இதுக்கு இங்கிட்ட ஸ்ட்ரைட் ரோடு, இதுக்கு இங்கிட்டு ஹில்ஸ் ரோடு. வழியாக ரோடு போகிறேன்னு இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்த மரத்தை தூக்கிட்டாங்க. அண்ணே தாரண்ணே சவதி அடிக்காதீங்கண்ணே, சவதி அடிக்காதீங்கண்ணே. ரோடு தான் அகலப்படுத்துகிறாங்க. நான் பேசுகிறது நல்லா இருக்கா இல்லை இதாட்ட நல்லாவே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, அதாட்ட சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பேசலாம் தெரியாது, ஏதோ எனக்கு தோன்றதை பேசுகிறேன். ஆனால் இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஆனால் இதில் நிறையா கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும் இந்த வீடியோவில், அது மட்டும் தெரியும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஓகேவா? ஆனால் இங்கே எந்தளவுக்கு உண்மையாக கொடுக்க முடியுமோ கண்டென்ட், அந்தளவுக்கு உண்மையாக தான் வந்து வீடியோ பண்ணுறேன். இப்போது பெரிய பட்டணம் வந்தாச்சு. ரொம்ப நேரமாக ஒரு கார் என்ன பின்னாடி என்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னா தெரியல. நம்ம சரியாக போனாவும் தப்பாக வந்து இருக்க நிறைய பேர் இருக்கிறார். ஆகையால் மிக மிக தாழ்மையோட கரெக்டாக செல்லவும். ஹலோ கைஸ், நம்ம இப்போது மைசூர் வந்துட்டோம். மைசூரில் ரிங் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ க்ளீனாக இருக்குல்ல ரோடு, அவ்வளோவே மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடை. யாரை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லி குத்தம் இல்லை. இந்த பாட்டு தான் பிடிக்கணும் இங்கே பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ எங்கே வந்துட்டோன்னா குண்டல்பேட்டை டவுனுக்கு வந்துட்டோம். எவ்வளோ பொறுமையாக வர முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு நல்லா வருவோம். என்னத்தை வேக போயிட்டு என்ன பண்ண போகிறோம். குண்டல்பேட்டை சுஸ்வாகத்தான். ஃபஸ்ட்டு ஒருக்கா ஊட்டிக்கு வரப்போ இங்கே ஹோட்டல் இருக்குது. அப்போ இது சின்ன டவுனாக இருந்துச்சு. எங்கடா ஹோட்டலில் பேங்க் ஆக்க வச்சுருக்கீங்க? சாரி கைஸ், அது இப்போ பேங்காக இருக்குது. ஹோட்டலை காணோம். அங்கே தான் சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு. ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், அது ரோட்டில் போட்டு கிடக்குது. எல்லாம் ஓட்டுறாங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சுதாரணம் ஓட்டணும், இல்லை நம்மளை நொக்கிடுவாங்க இங்கே. ஏன்னா அப்படி ஒரு கேஸ் ஆகிருக்கு இப்போ தான் ரீசெண்டாக. அதனால் நம்ம தப்பு செய்யாவிட்டாலும் நம்மளை தான் பிடிப்பாங்க. நீங்கள் தப்பே பண்ணாலும் அது சரிதான்.
அண்ணே சைடு போங்க அண்ணே. முன்லுப்பேட்டு ஊட்டி, ஊட்டி பண்டிப்புரா ஸ்ட்ரைட். நம்ம இப்போ பண்டிப்புரா காடுகிட்ட வந்துட்டோம். இந்த இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு தான். ஃபாரஸ்ட்டு இந்த சத்தியமங்கலம் சைடு போகிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ஜாலியாக போகிறாங்க. நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இங்கிட்ட வந்து. சஃபாரி இது என்னது? இதுதான் சஃபாரி. பண்டிப்புரா சஃபாரி லார்ஜும் இருக்கா? சூப்பர் தான். க்ளோஸில் இருக்குன்னு சொன்னாங்க. ஓப்பன் பண்ணிட்டாங்களோ? பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறப்ப. ஐயோ ஜல்லிக்கட்டு. மாடு போகிறத விட்டுறணும். இல்லை எதுக்கு சும்மா போகிற மாடு அசால்ட்டாக போகட்டும். அதான் நம்ம ஆனால் கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லை. பண்டிப்புரா பண்டிப்புரா காட்டு உள்ளுக்கு என்ட்ரி ஆகிவிட்டோம். எப்படி இருக்கு? காஞ்சி போச்சு போ. சரி. ஓப்பனிங்க மானு ஒத்தமான நிற்குது. இந்த இங்கே மான கூட்டமே இருக்குது. இங்கே நிப்பாட்டவும் கூடாது. நிறைய ரூல்ஸ் வேறு இருக்குது. ஏதாச்சும் மான் ஏதாட்டம் இருந்தால் பார்ப்போம். மானை மட்டும்தான் சைட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஜாலியாக தான் இல்லை இருக்குது. மானுங்களும் பாவம் இல்லை. எத்தனை புலி இருக்கோ ஒரு நாளைக்கு ஒரு மான். என்னைக்கு எந்த மானு சாவுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை மானுக்கும். மனுஷன் லைஃப்பும் அவ்வளோதான். என்ன பண்ணுறேன்? உயிராக இருந்தால் அது என்னைக்காக இருந்தால் போய் தானே ஆகணும். எந்த உயிராக இருந்தால் என்ன? குரங்கு கூட்டம். இவனெல்லாம் எங்கள் வீட்டுக்கிட்டே நான் நிறைய பார்ப்பேன். திடீர்னு ஆனை வந்துடணுமா? எப்படி இருக்கும்? ஐயோ ஐயோ விட்டடிச்சு ஓடுங்கடோ. அந்த டைலாக் தான் போடணும். ஆனை வந்தா. பேட்ரி லைஃப் தான் எவ்வளோ வரப்போதோ தெரியல. கோப்ரா வேறு ஆன் பண்ணி வச்சுட்டேன். எதுவும் ஸ்ட்ரைக் ஆகும்னு பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. எவ்வளோ பெரிய டர்னடா சாமி. என்னடா பண்றீங்க நீங்க? மேல உட்காந்துருக்க. ஐயோ 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 என்னடா பண்ற?
சொல்ல தேவையில்ல போ. என்ன வேணா பண்ணுவீங்கடா நீங்கள். இன்னி நம்ம நுழைய போகிறது முதுமலை டைகர் ரிசர்வ், கர்நாடகா பார்டரு. இதுதான் பண்டிப்பூர் முடிஞ்சு முதுமலை. நிப்பாட்டவே இல்லை. நிப்பாட்டுவாங்கன்னு நினச்சேனே, நிப்பாட்டலையே. என்னன்னு தெரியலையே. ஆனால் அங்கே இருந்ததோட ரோடு இங்கே சூப்பராக இருக்குது. ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ரோடு க்ளீனாக இருக்குது. ஆனால் அந்த குரங்கு, குரங்கு பையா என்னெல்லாம் பண்ணுறீங்கடா. இதில் எது சந்தனம் வரும்னே தெரியல. இதாக தான் இருக்குமோ, இதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தனம் வரும். எங்கிட்ட ஒரு அனிமலை நம்ம சைட் பண்ணல. ஆனை பார்க்கல, வேறு எதுவுமே பார்க்கல. மயில் அது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோக்கு இப்போ எத்தனை பேர் நெகட்டிவாக போடுறாங்களோ, எத்தனை பேர் பாசிட்டிவாக போட போகிறாங்களோ என்னன்னா எனக்கு தெரியல. ஆனால் நான் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போடுவேன். இந்த வியூ நல்லாயிருக்கு. ஒரே ஒரு கரடியோ இல்லைன்னா வேறு ஏதாவது கரடியெல்லாம் நேரில் பார்த்ததே இல்லை. அவன்லாம் ஒருக்கா வந்தானா சரியாக இருக்கும். எல்லாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களோ. இவ்வளோ சின்ன ரோடா இருக்குது. ஷே, இந்த ரோட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கல்லட்டி ரோடு இன்றைக்கி தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. மான் கூட்டம். இந்த ரோடை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஊட்டிக்கு போயிருக்கேன், ஆனால் இந்த ரோட்டில் போனது இல்லை. இந்த இடத்துல தான் இன்னோவேஷன் ப்ளஸ் விஜய் என்ன வீடியோ போட்டார். ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. அந்த ரோடு சின்ன ரோடு தான், இல்லை கஷ்டம்தான். இதை மேனேஜ் பண்ண கஷ்டம்தான். அப்பா, மானுக்குட்டி எவ்வளோ தான் மானு இருக்கோ தெரில. அழகாக இருக்குது. புள்ளி 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 புள்ளி. அந்த உனக்கு குட்டி. ஐயோ குட்டிடா, குட்டி மானுடா. வர்றா, இப்போ எவ்வளோ பக்கத்தில் இருக்கு வர்றா. இந்த இருக்கு கருகுரங்கு. நம்ம ஓட்டாத ரோடா. என்னன்னா கோப்ரோ ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது. அதை வச்சு தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுது.
அதுதான் பெரிய கஷ்டமே. நாளைக்கு நம்ம தலக்குந்தா பார்ப்போம். கிளைமேட்டு நல்லா இருந்தால் வருவோம், இல்லை மழை மாதிரி இருக்கிறதா இருந்தால் வரது வேணாம். அப்படியே கீழே அங்கிட்டு இறங்கிக்கலாம். இந்த ரோடோடு இந்த ரோடு ரொம்ப சின்னது. ரோடு பரவாயில்ல. ஐ தங்கக்குட்டி, பாவண்டா நீங்களாம். உங்களுக்கு யாருக்காட்ட தெரிஞ்சால் இதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இது சந்தனபுரம் தான் நான். ஓகேவா? இந்த மரத்தை தான் வீரப்பா வெட்டினதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அட அடே ஓடுறான்டா ஒருத்தன், ஓடுறாண்டோ. சந்தன மரம் தான் நினைக்கிறேன். ஆய் கருவரங்கு இந்த இங்கிட்டு மானு. கல்லட்டி ரோடு, கல்லட்டி. மயில், இங்கே உள்ள மயில் நல்லா கலராக இருக்குது. நம்ம வீட்டுகிட்ட உள்ளது எதுக்கு கலராக இல்லை? இங்கே எவ்வளோ கலராக இருக்குது. எங்கள் வீட்டுகிட்டையும் மயில் வரும். அது அந்தளவுக்கு கலராகவும் இருக்காது, அவ்வளோ மயிலரகம் இருக்காது. எல்லாம் பெண் மயில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆண் மயில் ரொம்ப குறவு. மொத்தம் இங்கே பரவாயில்ல. போங்களேன் நீங்கள் எல்லாம் போகலாம். நான் எல்லோரும் கவனமாக போங்க. ஹெல்மெட்டு போட்டிருக்கீங்களா? அதுதானே மெயின் முக்கியம். எங்கே போனாலும் ஹெல்மெட்டு போட்டு போங்க. வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி. நம்ம சரியாக போனாலும் முன்னுக்குன்னு வரவங்க சரியாக வராங்களா? இப்போ உள்ள காலத்தில் நம்ம போய் ஆக்சிடெண்ட் பண்ணுறதோட முன்னாடி இருந்து வரவங்க ஆக்சிடெண்ட் பண்ணுறது தான் அதிகமாக போய் கிடக்கு. அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. என்ன பண்ண? இது என்னது? ஐயோ ஐயோ ஐயோ, எத்தனை ஸ்பீடு பேக்கலாம் சாமி. இந்த காட்டுக்குள்ளே இருக்காரு பயங்கரம் தான். செம தைரியம் தானே உங்களுக்கு. இந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்களா நீங்கள்? வேறு லெவல். இது என்னது? லோக்கல் வெஹிக்கிள் நோ என்ட்ரி. தேங்க்ஸ் அண்ணா. அந்த எதுவுமே கேட்கல போலீஸ் அண்ணன், ஒன்றுமே சொல்லலை. ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆகுதா இல்லையான்னு. ஆகுது. சார்ஜ் தான் கம்மியாக இருக்குது. சரி, எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுதோ அவ்வளோ ரெக்கார்ட் ஆகட்டும். இதுக்கப்புறம் கோபுரில் ரெக்கார்டு பண்ண முடியலை. கோபுரம் சார்ஜ் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சேப்பாக கல்லட்டி ரோட்டில் மேலே ஏறி போயிட்டு ஊட்டிக்கு ரீச் ஆகிட்டேன். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா?